ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ போயம் தோஹேல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கத்தியால ஃபர்ஸ்ட் லெசன் பீர்பால் கி சாதுர்யா, அந்த பாடத்தோட எஸ்ஸே தான் பார்க்க போறோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. இது பெருசா இருந்தா நீங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ண கைடை வாங்கி படிங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பீர்பால் கி சாதுர்யா அந்த லெசன்ஸ் பார்க்கலாம். एक दिन बादशाह और बीरबल टहल टहलते एक तालाब के पास पहुंचे. அதாவது ஒரு நாள் பீர்பாலும் ராஜா, பாஷக்னா ராஜா, அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு, டகல்தேன்னா வாக் பண்றது, போயிட்டு இருந்தாங்க. எங்கன்னா ஏக் தலாப் கே பாஸ் பகுச்சே, ஒரு தலாப்னா குளம், அந்த குளத்துக்கிட்ட போய் இருக்காங்க. பாஷக் अपने हाथ पैर धोने पानी के उधर थे, पानी बहुत டண்டாஹே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு இருக்கும் போது அந்த குளத்துக்கிட்ட போகும்போது ராஜா அவர் கை காலெல்லாம் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உதரேன்னா உள்ள கால் வைக்கிறாரு. பானி பகுத் தண்டா, கால் வச்சா தண்ணி ரொம்ப சில்னஸா இருக்கு. பாஷக் ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में நகா சக்தி, இதுல எப்படி குளிக்க முடியும், காலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு சில்னஸா இருக்கு. எப்படி இதுல பானி என்ன தெரியும் உங்களுக்கு, நகானா குளிக்கிறது, எப்படி குளிக்க முடியும். பீர்பால்னே துரந்த், பீர்பால் உடனே சொல்றான், துரந்துனா உடனே. ககா பைசா மில்னை பர், காசு கொடுத்தீங்கன்னா ராத் பர் இஸ் பானி மேம் கட்டா, கட்டானா நிக்கிறது, பி ரகா சக்தே ஹே, நம்ம காசு கொடுக்குறோம்னு சொன்னோம்னா இரவும் பகலும் அந்த சில்னஸா இருக்கிற குளத்துல இறங்கி நிக்க கூட செய்வாங்க, காசு கொடுத்தா செய்வாங்க அப்படிங்கிற சொல்றாரு பீர்பால். பாஷாக்னே ககா ஏக் அஸ்பாவ், அதாவது இதை நம்ப முடியல, இது பாசிபிள் கிடையாதுன்னு. அவர் அகர் கோயி இஸ் கர் திக்காயே தோ மேம் உசே, யாராவது எப்படி நிக்கிறாங்கன்னா நீ சொல்லு, 5000, 5000னா 5000 ரூபாய், இனாம் மே துங்கா, நான் ஒரு 5000 ரூபாய் கிஃப்டா அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தூஸ்ரே தின், அடுத்த நாள் பீர்பால் என்ன பண்ண, ஹேக் ஹட்டா கட்டா ஷரீர் வாலா கா லகட் ஹரே கோ தேக்கா, அவர் நல்ல ஒரு கட்ட ஹட்டனா நல்ல ஒரு ஜிம்போடியா, நல்ல உடல் இது ஆரோக்கியமா இருந்து, ஷரீர் வாலேக்கு, அதாவது லக்டா ஹரனா யாருன்னு கேட்டீங்கன்னா மர வெட்டுபவன், அவரை பாக்குறாரு. உஸ்மேம் சாரி பதே சமச்சாயி, ராஜா சொன்னதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. லகட் ஹரே நே பாஷா கே ஷர்த் சவிகார் கர்லி, ஓகே அந்த சேலஞ்ச சவாலை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. शाम को 6 बजे लहटकार तालाब के में गर्दन तक पानी में गटा हो गया. சாயந்தரம் 6 மணில இருந்து அவர் போய் என்ன பண்றாருன்னா, அந்த குளத்துல போய் கர்தன்னா நெக்கு வரைக்கும் இருக்கிற தண்ணியில நிக்கிறாரு. கட்டா ஹோ கயா, நிக்கிறாரு. அக்பர் நே தூசரே தின் சபேரே தக், அடுத்த நாள் காலையில அக்பர் தூசரே தின் தக் லகட்கர் கா பானி மேம் கட்டே ரக்னே கேலியே, அடுத்த நாள் அவர் அங்க நிக்கிறதுக்கு அவரை வாட்ச் பண்ண, அவர் அங்கேதான் நிக்கிறாரான்னு வாட்ச் பண்ண 2 வேலையால அவருக்கு பாதுகாப்பா நிறுத்துறாங்க. ரஹனே வாலேக்கே ரக்வாலிக்கே லியே நியுக்த் கியா, அவங்களுக்கு நிறுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் நிக்கிறாரு தண்ணியில, அவரு வாட்ச் பண்றதுக்கு வேண்டி நௌக்கருக்கும் ரக்னே வாலேக்கே லியே நியுக்த் 2 பேரை நியமிச்சிடுறாரு. दूसरे दिन सवेरे देहाती ना ग्रामत बादशाह के पास आया, राजा पाக்க வராரு. उस देखकर बादशाह को तज्जुब हुआ, அவனை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா அதுன்னு. देखाती ने कहा वग तालाब के किनारे, ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவரு இந்த தேகாத்தினே ககா, அவர் சொல்றாரு வக் தலாப் கே கினாரே 10 பூட் கி தூரி பர், அதாவது ஒரு 10 அடி தூரத்துல தீப் கோ திக்காத்தே ஹோயே, எப்படி இருந்து பார்த்தேன்னா அந்த விளக்க அந்த குளத்துல நின்னுட்டு 10 அடி தூரத்துல இருக்கிற அந்த விளக்கையே பார்த்துட்டு இருந்தேன். பானி மேம் கட்டா ரகா, பார்த்துட்டு தண்ணியில நின்னுட்டு இருந்தேன். அக்பர் நே ககா கி உஸ் தீபக் கே கர்ம், அதாவது அந்த சூடு கர்மி கே காரன் தேகாத்திக்கோ சர்தி மகசூஸ் நகி ஹுவாய, அதனால அவனுக்கு அந்த வெளிச்சத்தோட சூடுனால அவனுக்கு குளிர் அடிக்கல, சர்தினா குளிர் அடிக்கல. இஸ் காரன் கே பாஷாக் நே இனாம் தேனா இன்கர் கர்தியா, இவனுக்கு அந்த கிஃப்ட கொடுக்கல அவரு. தேகாத்தி பீர்பால் கே பாஸ் கயா, உடனே இவர் என்ன பண்றாரு,
பீர்பால் கிட்ட போறாரு அந்த தேகாதி. பீர்பால்னே தேகாதி சே ககா, அவர்கிட்ட அந்த பீர்பால் சொல்றாரு, கல் ஷாம்கோ, கல்னா நாளைக்கு சாயந்தரம், தக் தும்கோ இனாம் திலாவ் திலாவ் துங்கியா, உனக்கு வந்து அந்த இதை நான் வாங்கி தரேன், கிஃப்ட கொடுக்க சொல்றேன் அப்படிங்கிறாரு. தூசரே தின் பீர்பால் தர்பார் மே நகி ஆயா. அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பீர்பால் வந்து அந்த பேலஸ்க்கு வரல. அக்பர் பீர்பால் கே கர் கயே. உடனே அக்பர் என்ன பண்றாரு, பீர்பாலை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. பீர்பால் கே चूल्हे से 5 बूट ऊंचे सिक्के पर की हट्टी में चावल का पका रखा था. அவர் என்ன பண்றாருன்னா, அடுப்பை கீழே வச்சுட்டு அடுப்புக்கு மேல ஒரு 5 அடி தூரத்துல அந்த பானையில சாப்பாடு அரிசிய வேக வைக்கிறதுக்கு தொங்க விட்டுருக்காரு. சாவல்கே அக்பர்னே ஷைனா மின்கத்திய அப்படி சொல்லிடுறாரு. அப்புறம் கல் ஷாம்கோ வந்து வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. அப்ப அக்பர் வந்து தர்பாருக்கு வரல. அக்பரை பீர்பால் தர்பாருக்கு வரல. பீர்பாலை பாக்குறதுக்கு அக்பர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அடுப்புல இருந்து ஒரு 5 அடி தூரத்துல ஒரு பானையில அரிசியும் தண்ணியும் போட்டு வேக வைக்கிறதுக்கு அவர் கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காரு. சாவல் பக்கா ரகாத்தா. அக்பர் நே பீர்பால் கி பூச்சா ஷூல்கா கே தாப் 5, அதாவது அடுப்புல இருக்கிற நெருப்பு, தாப்னா அனல், அது எப்படி 5 அடி தூரத்துக்கு போகும், கைசே கரம் கரேகா, எப்படி சூடாயி அந்த அரிசி உனக்கு சாப்பாடா வேகும் அப்படின்னு கேக்குறாரு. பீர்பால் கே முஸ்குருத்தேன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. முஸ்குருத்தே போலா கி ஜப் ஆக்கே பகிச்சே கே தீப், நீங்க இதுக்கு இப்படி சொல்றீங்களே, உங்களுடைய கார்டன்ல இருக்கிற தீபம் வந்து கர்மி 10 பூட்டே 10 அடி தூரத்துக்கே கர்திக்கோ தூர் கர் சக்தே, அந்த குளிர போக வைக்கும் போது இது 5 அடி தூரத்துல தப் எக் ஷூல்கா 5 பூட் தக் அப்னே தாப் சே சாவல் நகி பக்கா சக்கே, எப்படி 5 அடி தூரத்துல இருக்கிற இந்த சாப்பாடு வேகாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. பாஷக் கே பீர்பால் கி சம்யோஜித் புத்தி சே பிரபாவித் ஹுவாயே, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது அவரோட சம்யோஜி புத்தியை யோசி பார்த்து ஆச்சரியப்படுறாரு. உன்ஹோனே தேகாதிக்கோ பூல்கர், அவரை கூப்பிட்டு அந்த கிராமத்தவரை கூப்பிட்டு புரஸ்கார் தியா, அவர் கொடுக்க வேண்டிய கிஃப்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் பீர்பால் கி கூப் தாரிஃப் கி, பீர்பாலையும் பாராட்டுறாரு. இந்த பீர்பால் எஸ்ஸே வந்து இதுல பெருசா இருக்கு, நீங்க கைட்ல கூட எடுத்து படிச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.